செய்கிறாள். எருசலேம் நகர பெண்கள் நறுமண பொருட்களை கொண்டு அன்னை மரியாள் அதை இயேசுவின் காயங்களில் தடவும் போது அன்பும் துயரமும் போட்டி போட்டு கண்ணீர் மாலை மாலையாக கொட்டுகிறது. இயேசுவின் காயங்கள் எல்லாம் பரிமள தைலத்தாலும் நறுமண பொருட்களாலும் தடவிய பின் துணியால் சுற்றப்பட்டு அன்னை மரியாள் உயிரில்லாத 33 வயது இளைஞனை மடியில் ஏற்றி சித்தம் கலங்கி நின்றாள். ஜெபம். வியாகுல தாயே, உமது தியாகத்தின் சிகரமே இந்த கூட்டம்தான். தாயே, நாங்கள் உமது மகனை பாவங்களால் காயப்படுத்தி கொலை செய்ததற்காக எம்மை மன்னியும். எம்மீது இறங்கும். திருமகனிடம் நாங்கள் அவரிடம் திரும்பி வர பரிந்து பேசும். சிந்தனை. நான் கிறிஸ்தவ போதனைகளை கேட்டு கிறிஸ்தவனாய் வாழ அழைக்கப்பட்டிருப்பதே ஒரு பெரிய கொடை என்பதை உணர்கிறேனா? சிந்திப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா, நான் தவறு நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். சுமைகளில் சோர்ந்தோரே, என்னிடத்தில் வாரும் என்றே அந்த அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். வாழ்வு தரும் வசனமெல்லாம் வேறு எங்கே நான் போவேன், எந்தன் புகலிடம் நீரே அப்பா. ஒடுங்கிய உமதுடல் பொதியப்பட்டு நீரடங்கிய கல்லறை உமதன்று. ஒடுங்கிய உமதுடல் பொதியப்பட்டு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் உடலை துணியால் சுற்றி நிக்கதேமுவும் யோசேப்பும் பிடித்து தூக்கி கொள்ள அன்னை மரியாள், மகதலா மரியா, யோவேனா, வெரோனிகா, யாக்கோபின் தாய் மரியா, சலோமி, சூசன்னா தொடர
பின்னால் படை வீரர்கள்